இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் சோயா பொட்டேட்டோ சிமாஸ் அப்படிங்கிற ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ஏன்னா அது சிமாஸா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குல்ல, அந்த பொரியலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சோயா வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். மசாலா தூள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி நம்ம சோயா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது டேஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்குடைய டேஸ்ட்டும் சோயாவுடைய டேஸ்ட்டும் ரெண்டும் மிக்சிங் ஆகி ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட்டு வந்து தரும். இப்போ பண்ணக்கூடிய இந்த சோயா பொட்டேட்டோ சிமாஸ் அப்படிங்கிற டிஷ்ஷை நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு இடியப்பம், ஒயிட் ரைஸு, தேங்காய் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பொட்டேட்டோ சிமாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோயா பொட்டேட்டோ சிமாஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சோயா வந்து சிறுசு வாங்கக்கூடாது, பெருசு வாங்கணும், அதனால் பெரிய சோயா வாங்கிக்கோங்க. சோயா 1/4 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சிக்கன் பொடி 3 தேக்கரண்டி, பிரியாணி பொடி 2 தேக்கரண்டி, மிளகாய் பொடி 1 தேக்கரண்டி, பெப்பர் பொடி 1 தேக்கரண்டி. நம்ம பெப்பர் பொடி கடைசியாக தான் போட போகிறோம். பெப்பர் பொடி வந்து ஆப்ஷனல் தான். பெப்பருடைய ஸ்மெல்லும் பெப்பருடைய டேஸ்ட்டும் விரும்பினவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை, இதே வந்து உங்களுக்கு போதுமானது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு டவுட் வரும், உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த சீமாஸ் வருமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை நீட்டமாக கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஷேப்பாக கட் பண்ணிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீட்டமாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக நீட்டமாகவே கட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஷேப்பை வந்து நீங்கள் மாற்றி கட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. மசாலா தூள் வந்து பிடிக்காது. ஒரு சில இடத்துல தான் பிடிக்கும், ஒரு சில இடத்துல பிடிக்காது நீங்கள் பெரட்டும் போது. ஸோ அதனால் வந்து ஷேப் வந்து ஒரே ஷேப்பாக கட் பண்ணிடுங்க. அடுத்து சோயாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் போட்டு முன்னாடியே அவிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவிச்சு எடுக்கும் பொழுது உள்ளே வந்து தண்ணி வந்து நிற்கும் சோயாவுக்குள்ளே. அதை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுட்டு சோயா வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கை சட்டியில் போட்டு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. உருளைக்கிழங்கு இப்போ வந்து சட்டியில் தட்டுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய் வந்து ஊற்றுறோம். எண்ணெய் வந்து கரெக்டாக லெவல் பார்த்து ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் வந்து கரெக்டாக ஒரு நார்மலாக ஆவரேஜாக வந்து அந்த பதத்தை பார்த்து வந்து நம்ம ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த எண்ணெய் வந்து உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்குலையும் வந்து படுற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு நல்லா வந்து வதக்கணும். இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து உருளைக்கிழங்கோடு இருக்கும் பொழுது அடுத்து மசாலா தூள் சேர்த்து நம்ம போடும் பொழுது அந்த மசாலா தூள் எல்லாமே உருளைக்கிழங்குல ஒட்டும், நல்லா பெரட்டும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது சோயாவை என்ன பண்ணணும்னா நம்ம பிச்சு ஒரு தட்டில் வந்து கரெக்டாக போட்டு வைக்கணும். ஏன்னா அப்படியே சோயாவை தட்டணும் அப்படின்னா அந்த மசாலா தூள் வந்து ஒட்டாது, உள்ளே நல்லா இருக்காது. ஸோ அதனால் பிச்சு போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும் பொழுது உருளைக்கிழங்குடைய பதம் ஒயிட் கலரில் இருந்து லைட்டாக எல்லோ கலரில் மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் பொடி வந்து போடுறோம். சிக்கன் பொடி போட்டு அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம கிண்டி விடுறோம். 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலர் தான் வரும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொடி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி பொடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். பிரியாணி பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிச்சு வச்சுருந்த சோயாவை உடனே நம்ம அதோடு சேர்த்து கொட்டுறோம். கொட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம கிண்டணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா தூள் பிடிக்கிற மாதிரி, எல்லா இடத்துலையும் மசாலா தூள் போய் சேர்கிற மாதிரி நல்லாவே கிண்டி விடணும். இப்போ நல்லாவே வதக்கிக்கிட்டு இருக்கோம். மசாலா தூள் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்து அந்த பதம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்பு வந்து போட போகிறோம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு வந்து கரெக்டாக லெவலாக போடுங்க. உப்பு நம்ம போட்டதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பெரட்ட ஆரம்பிக்கிறோம். எக்ஸாக்டாக உப்பு போட்டு 3 to 4 நிமிஷம் வரைய நல்லா பெரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும். இந்த கலரில் நம்ம அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வழக்கம் போல் நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே அந்த ஹீட்டோட அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக எனக்கு தெரியுது. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஸ்மெல்லு வேறு லெவலில் வரும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சட்டிக்கு கீழே வந்து தட்டை தூக்கி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே கீமா பிரியாணியில் சொல்லியிருப்பேன்,
கேஸ் அடுப்பில் உள்ள ஒரு கரைச்சை கீழே வந்து அடி வந்து பிடிக்கும். ஒரு சில டிஷ்ஷு பண்ணும்போது கீழே அடி பிடிக்கும். அது அப்படியே நீங்கள் கெண்டாமையே விட்டுருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஹீட் வந்து அடி பிடிச்சி கருத்து போயிடும். அந்த சைடு மட்டும் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டு வைக்கிறோம். கேஸ் அடுப்பில் சமைக்கிறவங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த கலரில் வரும்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆப்ஷனல் தான். பெப்பர் வந்து நம்ம போடுறோம். பெப்பர் ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க போட வேண்டியது இல்லை. மிளகாத்தூள் போட்டு 2லேருந்து 2.5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் தூள் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ இந்த பதத்தில் பெப்பர் தூளை போட்டதுக்கப்புறம் நம்ம 2 விதமாக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா பெப்பர் தூளை போட்டே ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நீங்கள் இப்படியே அடுப்பில் வச்சுட்டு இறக்கி சாப்பிடும்போது நீங்கள் பிரட்டிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போயே நீங்கள் பிரட்டிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து எடுத்து சூடோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெண்டில் நீங்கள் எது பண்ணாலுமே செமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2வது ஸ்டெப்பை பண்ண போகிறோம். பிரட்டிட்டு அதுக்கு அப்புறமா கீழே இறக்க போகிறோம். பெப்பர் பொடி போட்டு கரெக்டாக 1.5 நிமிஷத்தில் சுவையான சூப்பரான அட்டகாசமான சோயா பொட்டேட்டோ சீமாஸ் ரெடி. இப்போ இந்த சோயா பொட்டேட்டோ சீமாஸ் அப்படிங்கிற ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சோயா பொட்டேட்டோ சீமாஸ் அப்படிங்கிற டிஷ்ஷை வந்து கொண்டு வந்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து குக்கிங் சீரீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ் நம்ம பண்ணுவோம். நீங்களும் பார்க்குறதுக்கு தயாராக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.